ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. ஒட்டுறவை காட்டும் பதம். குரு, ஆச்சாரியர், தேசிகர் என்று 3 வார்த்தை இருப்பதில் குரு என்றால் பெரியவர் என்று ஒரு அர்த்தமும், இருட்டை, அஞ்ஞான இருட்டை போக்குகிறவர் என்று ஒரு அர்த்தமும் இருக்கின்றன. ஆச்சாரியர் என்றால் ஆச்சாரம் என்பதாக ஒரு சம்பிரதாயத்தில் தொடர் வழக்கில் வந்துள்ள உயர்ந்த வழிகளை தானும் பின்பற்றி சிஷ்யனையும் பின்பற்ற வைக்கிறவர் என்ற அர்த்தம். இந்த இரண்டிலுமே அவர் செய்கிற முக்கியமான காரியமான உபதேசம் என்பதை காட்ட ஒன்றுமில்லை. தேசிகர் என்ற வார்த்தை தான் அதை காட்டுவதாக இருக்கிறது. பெரியவர் அஞ்ஞான இருட்டை போக்குகிறார், உசந்த வழிகளை பின்பற்றுகிறார் என்பதெல்லாமே சின்னவர்களாக இருக்கிற சிஷ்யர்களிடமிருந்து அவர்களை ரொம்பவும் வேறுபடுத்தி எட்ட நிறுத்திவிடுகின்றன. ஒரு தேசத்தில் கைடு என்பவன் கூட கூட வந்து எந்த இடத்தில் என்ன அழகு இருக்கிறது என்று காட்டுகிறது போல, என்ன ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லி நல்ல வழியாகவே அழைத்து போவது போல, தேசிகர் என்னும் போதுதான் நம்மோடு ஒட்டி இருந்து கூடவே வழிகாட்டியாக வந்து நாம் இகலோக ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ரட்சித்து ஆத்மலோகத்தில் உள்ள அழகுகளை அனுபவிக்கும்படியாக உபதேசம் பண்ணுகிறவரின் பிரேம பாந்தவியத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.